புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்தப்பட்ட குழந்தை சோர்வாக காணப்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் மருத்துவர்கள் உரிய சிகிச்சை வழங்கவில்லை எனவும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லை எனவும் தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்தியாளர் சண்முகசுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். சண்முகசுந்தரம், வணக்கம். தடுப்பூசி போடப்பட்ட பிறகு குழந்தை உயிரிழந்தது, விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் புது காலனியை சேர்ந்தவர்கள் அருண் நதியர் தம்பதியினர். இவர்கள் கடந்த 3 மாதத்துக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடப்பட்டதாக கூறப்படுகிறது. அன்று முதல் குழந்தை சோர்வாகவும் காய்ச்சலாகவும் இருந்த நிலையில் நேற்று அவர்கள் மீண்டும் சிகிச்சைக்கு அழைத்து சென்ற நிலையில் அங்கே மருத்துவர் இல்லாமல் செவிலியர்கள் மட்டும் சிகிச்சை அளித்து விட்டு அவர்களை திரும்பி போக செய்துள்ளனர். ஆனால் குழந்தை நேற்று இரவு இறந்துவிட்டது. இது குறித்து அவர்கள் அங்கு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி கேட்டபோது சரியான பதில் அளிக்கவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்ட உறவினர்களுடன் அவர் பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அவர்கள் குற்றச்சாட்டானது ஆரம்ப சுகாதார நிலையில் மருத்துவர்கள் சரியாக கவனிப்பதில்லை என்றும், நோய் வந்தால் அங்கே சென்ற போது எந்தவித பதிலும் அளிக்கவில்லை என்றும், மருத்துவர் அப்பகுதிக்கு வருவதில்லை என்றும் குற்றம் சாட்டி இதுபோன்று மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் சிகிச்சை அளிக்க மறுப்பதால் குழந்தை இறந்து விட்டதாகவும் மற்றும் பல்வேறு குழந்தைகள் இருந்ததாகவும் குற்றம் சாட்டி தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 மாத ஆண் குழந்தை இந்த சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் நிலையில் பெற்றோர்கள் உறவினர்களுடன் அந்த குழந்தையினுடைய இறப்புக்கு நியாயம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சண்முகசுந்தரம், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.